பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழர்களே, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். தர்மபுரி ஊர் பேர் சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது கேப்டன் நடிச்ச தர்மபுரி படம் தான். தமிழ்நாட்டுக்கே இல்ல இந்தியாவுக்கே தர்மபுரி ஊரு அப்படின்னு காட்டுற படம் தர்மபுரி கேப்டன் நடிச்ச அந்த படத்தோட ரிலீஸ் ஆகும்போது தான் கேப்டன் வந்து கட்சி ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆகுறாரு. அந்த ஒரு பாட்டே வந்து நான் யாரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், முன்னால் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் அந்த படத்தோட கையில சாங். பிறகு தர்மபுரி அப்படியே மனசுல ஆழமா பதிகிற விஷயம் என்னன்னா, எனக்கு இளைஞரணி பட்டம் கொடுத்த மாவட்டம் தர்மபுரி மாவட்டம். அதே மாதிரி இளைஞரணி செயலர் ஆனதுக்கு பிறகு முதல் பொதுக்கூட்டம் அட்டன் பண்றதும் தர்மபுரி மாவட்டம் தான். கேப்டனோட இன்னொரு பேரு தர்மா, நம்ம ஊரோட பேரு தர்மபுரி. இதுதான் கேப்டனுக்கும் தர்மபுரி இருக்கிற பந்தம். இதுக்காக தான் சொல்றாங்க தர்மபுரி கேப்டனோட டோட்டல் ஆன்சர். இன்னைக்கு தர்மபுரி இன்னைக்கு இந்த பொதுக்கூட்டம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மாவட்ட செயலான குமார் அண்ணன் சரி, விஜய் சங்கர் அண்ணன் சரி, நம்ம டாக்டர் இளங்கோ அவர்களும் சரி, அதே மாதிரி ஒன்றிய செயலர் யாரெல்லாம் எல்லாருமே சேர்ந்து கட்சி ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி டைம் கேட்டாங்க. நீ கண்டிப்பா செப்டம்பர் 14 கலந்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நானும் சொன்ன அம்மாவும் இல்லம் தேடி இல்லம் நாடிட்டு டைட்டில் நம்ம சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கோம். அப்ப எப்படி உங்களுக்கு தான் தெரியும், கேப்டன் மாதிரி ஒன்ஸ் டிசைட் பண்ணாருன்னா அவர் பேச்சே கேட்க மாட்டார். நம்ம டாக்டர் இளங்கோ எப்படியாச்சும் வரணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா